இப்போ அதில் ரொம்ப முக்கியமான டாபிக் வலிப்பை பற்றி, வலிப்பு அல்லது சீஜர் இல்லை எபிலெப்சின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போ அந்த கடந்த 2 வாரமா ஃபோக்கல் ஆன்செட் சீசர் அப்படிங்கிற ஒரு சீசர் டைப்பை பற்றி நம்ம பேசினோம். இப்போ ஜென்ரலைஸ்ட் ஆன்செட் சீசர் நம்ம ஏற்கனவே தெரியும், ஜிடிசிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கை, கால் எல்லாமே இழுத்துக்கிற மாதிரியான விஷயம். இதில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஃபோக்கல் ஆகட்டும், ஜென்ரலைஸ்ட் ஆகட்டும், இதில் நம்ம 2 வகையாக பிரிப்போம். ஒன்று மோட்டார் ஆன்செட், இன்னொன்று நான் மோட்டார் ஆன்செட்னு சொல்லுவோம். இந்த ஜிடிசிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஜென்ரலைஸ்டு சீசர்லேயும் மோட்டார் ஆன்செட் இருக்குது, நான் மோட்டார் ஆன்செட் இருக்குது. இதில் நான் மோட்டார் ஆன்செட் அப்படிங்கிற சீசர் தான் ஆப்சன்ட் சீசர் அப்படிங்க போகிறோம். இதுக்கு நம்ம திருப்பி ஃபஸ்ட் எபிசோடில் நான் சொன்னபடி இந்த கால்சியம் சேனல், அதாவது டி டைப் கால்சியம் சேனலில் தான் அந்த ஃபிட்ஸ் ஆரம்பிக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, மூளையில். அதாவது எந்த ஒரு ஸ்டிமுலேஷனும் இல்லாமல் மூளையில் இருக்கக்கூடிய தலாமஸில் டி டைப் கால்சியம் சேனல் அப்நார்மலாக ஸ்டிமுலேட் ஆகிறனால வரக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த சீஜர்னு சொன்னோம். அந்த சீஜர் மூளையோட மேற்பகுதிக்கு பரவி அதுக்கப்புறம் அது கீழே ஒரு ஃபிட்ஸாக பரவி கை காலை இழுத்துக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. இது இந்த ஆப்சன்ட் சீசரில் அந்த டி டைப் கால்சியம் சேனலில் அப்நார்மாலிட்டி மட்டும்தான் இருக்கும். இது அங்கேருந்து இது மேலே ஸ்ப்ரெட் ஆகாது. அதனால் இதில் அந்த மோட்டார் ஆன்செட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த கை கால் இழுத்துக்கக்கூடிய விஷயம் நடக்காது.